சரி கேளுங்க. ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு. அவரு மகன்ல ரொம்ப மூக்கடைச்சு போயிருக்காரு. அவருக்கு என்ன பண்றாங்கன்னா எதுவும் பார்க்காம எல்லாத்தையும் செஞ்சு புரட்டி போடுறாரு. சமூகத்துக்கு கேடு, எல்லாருக்கும் பொல்லாப்பு. சரி, அந்த கோடீஸ்வரர் என்ன பண்றாரு தெரியுமா? 1860 காலத்து ஒரு முழு கிராமத்தையே அமைச்சு அவரு மகனுக்கு நல்ல பண்பு, கருணை, கடின உழைப்புன்னு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு பண்றாரு. இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்துல ரிச் கிர்ஷா என்ன பண்றாருன்னா, ரஷ்யாவுல சூப்பர் ரொம்ப பணக்காரர் ஒருத்தருடைய மகன். அவருக்கு என்ன சுகம்? எல்லாமே சும்மா கிடைச்சு போச்சு. அதனால அவரு ரொம்ப கெட்டுப்போன பிள்ளை. நைட் கிளப்ல திரிஞ்சு யாரையும் கவலைப்படாம இருக்காரு. ஒரு நைட் ஒரு பெண்ணை அவரு என்ன பண்றாருன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அவருடைய டாப் கார்ல பறந்து போறாரு. ஒரு போலீஸ் அவரை நிறுத்திட்டாங்க. கிர்ஷா என்ன பண்றாருன்னா பணத்தை அவங்க முகத்துல வீசுறாரு. ஆனா இந்த போலீஸ் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அவரை ஜெயில்ல போட்டுட்டாங்க. அவரு அப்பா பாவெல் வந்து அவரை ஜெயில்ல இருந்து விடுவிக்கிறாரு. பாவெல்லுக்கு அவரு மகன் மேல ரொம்ப கடுப்பு. பாவெல் கிரேசியா வெளியே வந்து அவரை கடுமையா கத்த ஆரம்பிச்சா. ஆனா கிருஷம் அவன் அப்பாவை ஒரு பொருட்டாக்கவே இல்ல. அவன் அப்பா முன்னாடியே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சான். கிருஷா பாவெல் உலகத்துல ஒரே பிள்ளை. அவனால சரியா கண்டிக்கவே முடியல. அவனால கிண்டல் பண்ண மட்டும்தான் முடியும். அது போதாதுன்னு பாவெல் அவன் ஃப்ரெண்டு அனஸ்தேசியா கிட்ட போனான். அவ ஒரு டிவி புரொடியூசர். அனஸ்தேசியா பாவலை அவங்க ஃப்ரெண்டு லெவ் கிட்ட கூட்டிட்டு போனா. லெவ் ஒரு மனநல மருத்துவர். அப்புறம் ஹாரர் படம் எடுக்கிற டைரக்டர். லெவ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன் வீடு கூட நம்ப முடியாத ஒரு போலி வடிவமைப்பு. சாமர்த்தியமா மக்களை ஏமாத்த வச்சிருப்பான். லெவ் அவன் தன்னோட விரலை வெட்டி அந்த நாடகத்தை முழுமையா பண்றான். ஆனா அதுவும் போலிதான். பாவெல் கிருஷா எவ்வளவு சிண்டிகேட்னு சொன்னான். அவங்க கிருஷாவை சரி பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டாங்க. ஒரு நைட் கிருஷா அவன் ஸ்போர்ட்ஸ் காரை டோ பண்ணிட்டு போறத பார்த்தான். அவன் அதை ஓடி பிடிச்சான். ஆனா பின்னால ஒருத்தன் அவனை டிராங்க்வெயிலர் கொண்டு அடிச்சான். அவன் உடனே மயங்கி விழுந்துட்டான். அடுத்த நாள் காலை கிருஷா ஒரு ஸ்டேபிளில் எழுந்தான். ஒரு ஆள் அவனை கடுமையா வெளியே தள்ளி உதைக்க ஆரம்பிச்சான். அந்த மனுஷன் குதிரைகளை ஏன் தயார் பண்ணலன்னு கொஞ்சம் கத்தி கேட்டான். கிரிஷா அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. அந்த மனுஷனை முன்னாடி பார்த்ததே இல்ல. அப்பதான் கிராமத் தலைவன் டிமிட்ரி வந்தான். டிமிட்ரி அவன் மகன் அலெக்சி சேர்ந்து அப்தின்னு ஒருத்தனை கிட்ட கிரிஷாவை அடிக்க சொன்னாங்க. சட்டன்னு கொடிச்சு விழுந்தான் கிரிஷா. என்ன நடக்குதுன்னே புரியல. எங்க வந்தேன்னு கூட தெரியல. அப்புறம் ஒரு அர்டியம்னு ஒருத்தன் கிரிஷாவை உள்ள கொண்டு போனான். கிரிஷா போன் கேட்டான். அப்பாவுக்கு போன் பண்ணி எல்லாரையும் பாடம் பண்ணணும்னு. ஆனா அர்டியம் போன் என்னன்னே தெரியலன்னு சொன்னான். கிரிஷா ஓடினான். எல்லா புறமும் பார்த்தான். 19ஆம் நூற்றாண்டு கிராமம். பின்னாடி அப்தியும் அலெக்சியும் பிடிச்சுட்டாங்க. ஓடினதால கிரிஷாவை சாகடிக்க போறாங்க. ஆனா டிமிட்ரியோட மகள் அக்லேயா தடுத்தா. அவங்க கதை தான் இதுன்னு சொன்னா. பிறந்த நாள்னா அவளுக்கு எந்த அலங்காரமும் வேண்டாம். கிரிஷா மேலே வானத்துல ஒரு கழுகு பறக்குது. அட, அது டிரோண்டா. இது எல்லாமே அனஸ்டாசியாவும் லெவும் பாவெல்லையும் சேர்ந்து கிரிஷாவுக்கு பாடம் பண்ண ஒரு செட் போட்டாங்க. அடடா, கிராமம் முழுக்க நடிகர்கள். எங்கும் கேமராக்கள். மைக்ரோஃபோன்ல எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு சொல்றாங்க. சின்ன தப்புன்னா கூட மயக்க ஊசி துப்பாக்கி ஏந்தி ஸ்னைப்பர்கள் ரெடி. பாவேலுக்கு நிறைய பணம் இருக்கு. அதனால இது எல்லாம் சாத்தியம். இன்னொரு பக்கம் கிரிஷாவுக்கு 19ஆம் நூற்றாண்டிற்கு டைம் டிராவல் ஆகிட்ட மாதிரி இருக்கு. நிலத்துல தூங்க முடியல. சூரியன் எழும்புறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். காட்டுல சாப்பிடணும். காலை உணவு பேய் உணவு. ஒழுங்கா இல்லன்னா அடிவாங்கணும். ஒரு நாள் கிரிஷா வயல்ல உட்கார்ந்திருந்தப்போ ஒருத்தர் அழுற சத்தம் கேக்குது. அது கிளியா இருக்கு. அவள் சொல்றா அவளுக்கு ரொம்ப கஷ்டம்னு. அப்பா ஒரு பணக்கார பாட்டன் வயசான ஆளுக்கு கட்டி கொடுக்க பார்க்கிறாராம். கிரிஷா அவனுக்கு ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். பாட்டன் சீக்கிரம் போயிடுவான், பணம் எல்லாம் அவளுக்கு கிடைக்கும்னு. அப்புறம் கிரிஷா கோழி திருடுறான். சைவம் மட்டும் சாப்பிட்டா சும்மா இருக்க முடியலன்னு. நவ்டி கோழி காணாம போச்சுன்னு தெரிஞ்சதும் எல்லாரையும் கூட்டி வச்சு கொடுமையா கேக்குறான். கோழி திருடினவன் சொல்லணும், இல்லன்னா யாரையாவது கொடுமையா அடிப்பேன்னு. யாரும் பேசல. அப்புறம் ஆர்டிஎம் தண்டனை வாங்குறான். ரஷ்யா ஒன்னும் செய்யல. அப்புறம் ஆர்டிஎம் அடிப்பட்ட காயத்தை காட்ட கிரிஷா பயந்து போயிடுறான். நடிப்புன்னு தெரியும், அதெல்லாம் நல்லா நடிச்சிருக்கான். கிரிஷா பயந்து போய் நண்பனை பத்தி எல்லாம் மறந்துடுறான். அந்த நேரம் ஒரு பொம்பளை குதிரையிலிருந்து இறங்குறா. சட்டன்னு உடம்பு காணும். கிரிஷாவுக்கு முதல்ல சந்தோஷம். ஆனா அது நவீன உடைன்னு தெரிஞ்சதும் உடம்பு புடவை. அவன் ஓடிப்போய் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டான். பதில் சொல்லல. அவள் உடைக்குள்ள பார்க்க முயற்சி பண்ணினான். கிராமக்காரங்க கிருஷ்ணாவை அங்கிருந்து விலக்கினாங்க. பாட்டன் ரொம்ப கடுப்பா இருந்தாரு. அவன் மகன் சரியான மனுஷனா மாறல. இன்னும் சுயநலமா இருக்கான், பெருமையா இருக்கான், பொண்ணுங்க மேல அடம்பிடிக்கிறான். அவரு அந்த திட்டத்தை நிறுத்த வேணும்னு நினைச்சாரு. அப்பதான் கிருஷ்ணா அந்த பொண்ணுக்கு சாரி சொல்ல போறான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணோட பெயர் லீசா. கிருஷ்ணா லீசா கிட்ட உண்மையான மனசுல சாரி சொன்னான். அவ கிருஷ்ணாவை மன்னிச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிராமத்துல பெரிய விழா. அந்த விழால 2 பேரு சேர்ந்து இருந்தா வாழ்க்கை முழுவதும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு கதை.
திட்டப்படி அக்லியா கிருஷ்ணாவை சந்திச்சா. அவ சோகமா இருக்கா. அவ கல்யாணம் வந்துடுச்சு. சீக்கிரம் அவ ஏரியில தண்ணில முழுகி சாக போறேன்னு சொன்னா. இயக்குனர்கள் எல்லாம் நினைச்சாங்க கிரிஷா அக்லியாவை காப்பாத்த போறான்னு. ஆனா அவன் லிசாவோட தான் கவலைப்பட்டான். நான் எதிர்காலத்துல இருந்து வந்தேன். அங்க அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்கு லிசாட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அந்த நேரம் ஆர்டிஎம் ஓடி வந்து அக்லியா தண்ணில மூழ்க போறான்னு கத்தினான். கிரிஷா ஷூட்னு ஓடிப்போய் அக்லியாவை காப்பாத்தினான். அக்லியா, இந்த கொடுமை வாழ்க்கையில எனக்கு வாழ ஆசையில்லை அழுதா. கிரிஷா அவளை காப்பாத்தி காரியேற்றி அனுப்பிட்டான். அங்கேயே அக்லியா கிரிஷாவை ஈர்க்க முயற்சி பண்ணா. கிரிஷா அவளை புறக்கணிச்சு ஓடிட்டான். கட்டுப்பாட்டு அறையில இருக்கிற 3 பேருக்கும் தலை சுத்தி போச்சு. கிரிஷா எப்பவும் பெண்களை விரும்புறவனா தான் இருந்தான். ஆனா இது வேற லெவல். அப்புறம் கிரிஷா லிசா வீட்டுக்கு போனான். பண்டிகைன்னா நடக்கலாம் வா லிசாட்ட சொன்னான். லிசா, அப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்காரு மென்மையா மறுத்தா. அடுத்த நாள் கிரிஷா லிசாட்ட அக்லியா இல்லன்னு சொன்னான். கிரிஷாவுக்கு காதல். லீசா தான் இனி காதலி. அதான் அவ கதாபாத்திரத்துல நடிக்கணும். எல்லாருக்கும் சரிதான். ஆனா அலெக்சிக்கு மட்டும் இல்லை. ஏன்னா லெக்ஸி தான் லீசாவுக்கு காதலன். ரொம்ப ரகசியமா கிரிஷாவும் லீசாவும் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. பாசம் வளர்ந்தது. ஒரு நாள் ஒரு பறவை வித்தியாசமா பறக்குது. லீசாவுக்கு உடனே தெரிஞ்சிச்சு. அது ட்ரோன். கிரிஷாவை மாத்தி அங்கிருந்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணா. அந்த ட்ரோன் கெட்டுப்போச்சு. அனஸ்தேசியா சூடா ஸ்னைப்பர்காரங்களுக்கு சிக்னல் கொடுத்தா. கிரிஷாவுக்கு ஏதாவது ஆனா சுட சொல்லி. ஆனா ட்ரோன் சரியாயிடுச்சு. பறவை சாதாரணமா பறந்து போச்சு. லெக்ஸியும் அக்லியாவும் கடுப்பா இருந்தாங்க. அலெக்சி கடுப்பா இருந்தது அவன் காதலி கிரிஷாவுக்கு காதலியா இருக்கணும்னு. அக்லியா கடுப்பா இருந்தது அவ காதல் கதாபாத்திரம் போச்சுன்னு. இன்னும் அருகருகே வந்தாங்க. காதல் விளையாட்டு ஆரம்பிச்சுச்சு. அப்போதான் கிரிஷாவும் லீசாவும் அவங்களை பார்த்தாங்க. ரஷ்யா ஷாக் ஆயிட்டான். அவங்க இருக்கிறத அவன் நம்பவே முடியல. அண்ணன் தங்கை அக்லியாவும் அலெக்சியும். அட போங்கடா, என்னடா இது? புரோடியூசர் கத்தி கத்தி சொன்னாங்க. சகோதர சகோதரியா நடிக்கணும்னு சொல்லிட்டு என்னடா இப்படி அன்புரோ பண்றீங்க? சரி, வேலையில நீங்க போயிட்டீங்க. அப்புறம் லிசா சொல்ல மறுக்கிறா. கஷ்டமா இருக்கு. அப்போ கிரிஷா என்ன பண்றாரு தெரியுமா? கேண்டில் லைட் டின்னர், ரொமான்டிக் சூழல், நட்சத்திரங்கள் கீழே. அப்புறம் கிரிஷா என்ன சொல்றாருன்னா லிசாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. லிசா சின்னதா தயங்கினாங்க. ஆனா அப்புறம் முத்தம், ரொம்ப ரொம்ப காதல். கண்ட்ரோல் ரூம்ல எல்லாரும் குஷியா கொண்டாட்டம். கிரிஷாவுக்கு காதல் கிடைச்சிடுச்சு. அட சந்தோஷமா இருக்கு. அக்லியா வேலையில போனாச்சுன்னா இன்டர்வியூக்கு போறாங்க. பாவேல்னு ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு. அவரு மகன் கடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ரஷ்ய போலீஸ் சீரியஸா எடுத்துக்குது. ஆனா பாவேலுக்கு பிடிக்கல. ஏன்னா அவரு மகன் கடத்தப்பட்டதா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. சோ புரோடியூசர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா ப்ராஜெக்ட் முடிஞ்சு போகணும்னு. லெவ் சொல்றாரு விசாரணை அதிகாரிகள் வர இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு. அதுக்குள்ள ஒரு அட்டகாசமான காட்சி போடலாம்னு சொல்றாரு. கிரிஷாவுக்கு சரிவர கல்வி இல்லன்னா வரலாற்று தவறுகள் எதுவும் அவருக்கு புரியாதுன்னு கூறி சொல்றாரு. சரி, மங்கோலிய படையினரை அனுப்புவோம். கிராமத்து மக்கள் சாப்பாடு கொடுக்கறாங்க. ஆனா அந்த மங்கோலிய படையினர் பெண்களை கொண்டு போகத்தான் வந்திருக்காங்க. தலைவன் ஒரு பெண்ணை சட்டென்று தேர்ந்தெடுக்கிறான். அந்த பெண் அப்பா அவனை தடுக்க முயற்சிக்கிறார். மங்கோலிய தலைவன் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கிறான். அப்பா ஒரு வீரனுடன் சண்டையிடலாம். அப்பா ஜெயிச்சா பெண்ணை கொண்டு போகலாம். அப்பா வீரன் 2 பேரும் சண்டை போடுறாங்க. உண்மையிலேயே இதுல நல்லா நடிக்க தெரிஞ்ச ஸ்டண்ட் ஆட்கள் தான். வீரன் அப்பாவை தோற்கடிச்சு தலையை வெட்டறான். ஆனா அது போலித்தலை. மங்கோலிய தலைவனுக்கு அப்பாவோட தியாகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த பெண்ணை விட்டு விடுறான். இன்னொரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். லிசா. லிசாவுக்கு சண்டையிட யாரும் இல்ல. ஆர்டிஎம் கிரிஷா கிட்ட சொல்றான், நீதான் சண்டை போடணும்னு. கிரிஷா கிடக்குறான், என்ன பண்றதுன்னு தெரியாமல். சண்டை போடுறதுக்கு பதிலா பயந்தார் போல ஓடிட்டான் அவன். லிசா கூப்பிட்டா ஒருத்தரையும் அவன் அடிக்கல. எல்லாரும் அதிர்ச்சியா பார்த்தாங்க. அவன் சண்டை போடுவான்னு நினைச்சாங்கல்ல. ஆனா திடீர்னு ரஷ்யா குதிரையில வந்தான். மங்கோலியன் படைகளை ஒருத்தனா அடிச்சு தள்ளினான். லிசாவையும் குதிரையிலே ஏத்திக்கிட்டு போயிட்டான். கட்டுப்பாட்டு அறையில உள்ளவங்க சந்தோஷமா குதிச்சாங்க. அப்போதான் போலீஸ் வந்தாங்க. சந்தோஷமா இருந்தது என்னன்னா கிரிஷா அங்கே இல்ல. அனஸ்தாசியாவும் லிசாவும் சினிமா ஷூட்டிங்னு சொன்னாங்க. சினிமா எடுக்கிறது குற்றம் இல்லல்ல. போலீஸ் போயிட்டாங்க. அப்புறம் கிரிஷாவும் லிசாவும் காட்டுக்குள்ள போயிட்டாங்க. திடீர்னு ஒரு பெட்ரோல் பங்க் கிடைச்சது. கிரிஷா நம்ப முடியாம பார்த்தான். எல்லாம் கலங்கி போச்சுன்னு லிசா சொல்ல ஆரம்பிச்சா. அவன் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்னைப்பர் டிராங்குலைசர் சுட்டுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிரிஷா மருத்துவமனையில கண்விழிச்சான். பாவல் 3 மாசமா கோமாவுல இருந்திருக்கான்னு அவன் மகனுக்கு சொல்றான். கிரிஷா ஒரு விஷயம் கேட்டா புரியலன்னு பாசாங்கு பண்றான் பாவல். கிரிஷா சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினான். ஆனா டாப் மாடல் காரும் நைட் கிளப்பும் இனி அவனுக்கு சந்தோஷம் இல்ல. எல்லாம் சரியாத்தான் இருக்கு. மாறி இருக்கிறது அவன் மட்டும்தான். அவனுக்கு தன்னுடைய செயல்களை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு.
அடிச்ச போலீஸ்காரர்கிட்ட போய் அவன் டாப் மாடல் காரையே மாஃபி கெட்டு கொடுத்துட்டான். ஒரு நாள் நைட் கிளப்ல அக்லியாவையும் அலெக்சியையும் காதல்ல இருக்க பார்த்தான் கிரிஷா. லிசா எங்கன்னு கேட்டான். பொய் சொல்லாம எல்லாத்தையும் சொன்னாங்க. போலி சினிமா செட் என்னன்னு காமிச்சாங்க. லிசா நடிகை இல்ல, குதிரை பயிற்சியாளர்னு கண்டுபிடிச்சான். அக்லியாவும் அலெக்சியும் பொய் சொல்லி ஏமாத்தினது தெரிஞ்சுச்சு. லிசா கிட்ட அவன் சொன்ன காதல் எல்லாம் உண்மைன்னும் அவளோட இருக்கணும்னு சொன்னான் கிரிஷா. லிசா